எக் ஆம்லெட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டினது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 minutes நல்லா வதக்கி விட்டுட்டு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கொஞ்சம் திக்கானது கிரேவி. ஒரு 6 to 7 கேஷ்யூவை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆம்லேட் போடலாம். எக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சால்ட், பெப்பர், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு பேனில் ஆயில் விட்டு ரொம்ப கிறிஸ்பியாக ஆகாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ நல்லா கட் பண்ணி அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இது 20 minutes இந்த குழம்பு ஊறினா தான் அந்த எக்கில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கி எக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.